Like PRL or Python open source is a code available for under GNU, General Public License. In the first line, பைத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதே ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் பைத்தான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டர்னா ஒண்ணு கிடையாது. பைத்தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கம்பைலர் வச்சு ரன் பண்ணுறது. பட் பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இன்டர்பிரட்டர், லைன் பை லைனா வந்து உங்களுக்கு எக்ஸிகியூஷன் ஆகும். பைத்தான் இஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா சொல்றாங்க. இது மிட் லெவல்லையோ ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜோ இல்லாம இது ஒரு ஹை லெவல், எல்லா இடங்களிலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இந்த ஒரு பைத்தான் லாங்குவேஜ் இப்ப இருக்கு. இன்டராக்டிவ் மீன்ஸ் யூசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைன் பை லைனா வந்து எக்ஸிக்யூட்டர் ஆகல, ஒவ்வொரு லைனும் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். நீங்க கோட் எழுதும் போதே இந்த லைன்ல எனக்கு எரர் இருக்கு, இந்த லைன்ல எனக்கு சின்டாக்ஸ் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி யூசர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்ட் பண்ற அளவுக்கு தான் அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. இது இல்லாம இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் பத்தி. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல பைத்தான் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு சின்டாக்ஸ்ல நம்மளால ஆப்ஜெக்ட் ஓரியன்டா நல்ல ஒரு அப்ரோச்ல லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் C++ அண்ட் ஜாவாலேயும் நம்ம கோர்ஸ் படிக்கிறோம். பட் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு சிம்பிளா ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா கூட பல விஷயங்கள் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும், தென் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும், தென் சம் அதர் விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இம்போர்ட் பண்ண வேண்டியது. பட் பைத்தான் இஸ் குவைட் டிஃபரன்ஸ். We don't want to any modules and some other things we need to include. ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள வேணுங்கிற ஃபைல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு வேணுங்கிற ஒரு மாடியூல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பைத்தான் ப்ரோக்ராம் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். தென் பைத்தான் இஸ் டிசைன்டு ஃபார் ஹைலி ரீடபிள். பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட கோடபிள் ரொம்ப ஈஸியா ரீட் பண்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணிருக்காங்க. காரணம் ரொம்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இஃப் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத வாடிக்கை பாத்தீங்கன்னா இஃப் நாட் அப்படிங்கறது டிக்ளேர் பண்ணா கூட போதும், இது ஒரு இங்கிலீஷ் வேர்ட், இதை நம்ம சிம்பிளா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்கமிங் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்க போறோம், அதுல நான் உங்களுக்கு சிம்பிளா இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன். So Python is must learn for students for professional become a great software engineer, especially when they are working in web development domain. So இந்த லைன்ல என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கரண்டா படிக்கிற நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தன்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸ்கில்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து போறதுக்கும் பைத்தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இப்ப இருக்கு. ஸோ பைத்தான் வச்சு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய விஷயங்களை நம்மளால ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம் பைத்தான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பைத்தானை வச்சு எப்படி நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பைத்தானோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஃபீச்சர்ஸ் அதுக்குள்ள எப்பவுமே இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அதை எப்படி நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியும், அது எப்படி நம்மளால கத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களா வந்துதான் இதோட ஃபீச்சர்ஸ். பட் பைத்தான் இஸ் குவைட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ். இட்ஸ் ஈஸி டு லேர்ன். Python is a few keywords, simple structure and clearly defined syntax. This allows the student to pick up a large quickly. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சி லாங்குவேஜ் படிக்க போறீங்க அப்படின்னா அந்த சி லாங்குவேஜ்ல ஒவ்வொரு சின்ன மாடியூல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன டேட்டா டைப்ஸ் சின்ன வேரியபிள்ஸையும் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதை டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் உங்களால ரன் பண்ணிக்க முடியும். பட் பைத்தான்ல அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. டைரக்டா நீங்க ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஈஸி டு ரீட். The code is more clearly defined and visible to eyes. நம்ம எழுதுற ஒவ்வொரு கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விஜுவலைசிங்ல டிஃபரன்சஸ் தெரியும். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு ரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈஸி டு மெயின்டைன். பைத்தான் சோர்ஸ் கோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப சிமிலரான ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம உள்ள யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் தெரியும். அந்த பேராகிராஃப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ணும்போது பாக்குறதுக்கு நார்மல் இது மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இட்ஸ் கோர்ஸ், ரைட்? Boarding standard libraries. Python bulk libraries very portable and cross-platforming like Unix, Windows, and Mac OS. For example, இப்போ Python வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஓஎஸ்லயும் சப்போர்ட் பண்ற அளவுக்கான ஒரு சில பிளாட்ஃபார்மிங்ல அதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக்ஸ்னு ஒரு ஓஎஸ் இருக்கு, விண்டோஸ் ஆர்டினரி நமக்கு எல்லாம் தெரியும், மேக் ஓஎஸ், தென் ராஸ்பெரி பைன் ஒரு ஓஎஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஓஎஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைத்தானோட சப்போர்ட் நல்ல ஒரு லார்ஜ் லெவல்ல இருக்கு. இன்டராக்டிவ் மோட். Python has support the interactive mode, which is allowed to interactive testing and debugging of snippets of code. For example, இப்போ நீங்க ஒரு பைத்தான் கோடு எழுதணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கோடும் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஈவன் டெஸ்டிங்லயும் சரி டீபக்கிங்லயும் சரி. டீபக்கிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதுற கோட்ல என்ன மாதிரியான எரர்ஸ் இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு
பக்கெட்ல இருந்து ஒரு லிஸ்ட் நம்ம கொட்டுற மாதிரி இருக்கும். பட் பைத்தான்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒவ்வொரு லைனையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறமா எது வரைக்கும் உங்களுக்கு எரர் இருக்கோ அது வரைக்கும் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் உங்களுக்கு எரரா காமிச்சிடும். ஸோ இதனாலதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவ் மோட்ல போர்ட்டபிள். Python can run one widely variant hardware platform and it has the same interface on all platform. பைத்தானோட சோர்ஸ் கோட் இப்போ நீங்க ஒரு விண்டோஸ்ல ஒரு பைத்தானை ரன் பண்றேன், இதை நான் எடுத்துட்டு போய் என்னோட மேக் ஓஎஸ்ல ரன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். ஸோ பைத்தானோட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நம்ம எழுதுற ஒவ்வொரு கோடும் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டா இருக்கு. ஸோ நம்ம எழுதுற எல்லா கோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் விஷயங்களாகவும் இருக்கு. எக்ஸ்டெண்டபிள். You can add a low-level module to Python interpreter. These modules enable the programmer to customize that tool to be more efficient. ஸோ பைத்தான்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள் லோ மாடியூல்ஸ் எல்லாமே பைத்தான் இன்டர்பிரட்டர் ஆகும். இந்த மாடியூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வரும்போது கஸ்டமைசேஷன் நம்மளால பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடியூல் நம்ம எழுதுறோம், ஒரு ப்ரீடிஃபைன் மாடியூல் நம்ம கைக்கு வருது அப்படின்னா அந்த மாடியூல்ல இருக்க ஒரு சில விஷயங்களை நம்மளால மாடிஃபிகேஷனோ அல்லது கஸ்டமைசேஷனோ பண்ண முடியும். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கு. தென் டேட்டாபேஸ். Python provides the interface all major commercial databases. See, Python வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு டூல் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மற்ற லாங்குவேஜ்ல பைத்தான டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற குவரிஸ் அண்ட் மற்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்டக்காகவும் வாய்ப்பு உண்டு. பட் பைத்தான்ல நம்ம எழுதுற ஃபோன் வந்து ரொம்ப கிளீனாகவும் ரொம்ப நீட்டாகவும் ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம கொடுப்போம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி நம்ம எழுதுற குவரிகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. GUI ப்ரோக்ராமிங். ஸோ GUI-னா என்ன? GUI-ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஜெனரல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைத்தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் த GUI applications that we can create a portable and many system calls libraries and Windows system such as Windows MFC, Mac OS and X Windows system of Unix. பைத்தான்ல ஒரு GUI பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு UI-வே ரெடி பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்மளால கொடுக்க முடியும். ஸ்கேலபிள். Python provides a better structure and support for large programming cell scripting. ஸோ நீங்க லார்ஜ் லெவல்ல நீங்க ஒரு கோட் எழுத போறேன், எனக்கு ஒரு என்டர்பிரைஸ் லெவல் ஐ மீன் ஒரு ஹை லெவல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா பைத்தான் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு இருக்கும். நான் நல்ல கோட் எழுதி படிக்கணும், ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் லெவல்ல யூஸ் பண்ணா ஐ ஃபீல் லைக் பைத்தான் இஸ் a good opportunity to you. And next we are going to discuss about the basic syntax. So Python language is as many similarity to PL, C and Java. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா C++, ஜாவாக்கு ரொம்ப சிமிலரா தான் இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் இந்த லாங்குவேஜுக்கும் மற்ற லாங்குவேஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம let us discuss about how to execute the program first. இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங்கிறது ஒவ்வொரு கோடும் ரன் ஆகும்போது நம்ம யூசர் கூட இன்டராக்ட் பண்ணும். அதாவது ஒவ்வொரு லைன் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணும். இந்த லைன் கரெக்டா ரன் ஆகுது, எனக்கு இந்த லைன்ல எரர் இருக்கு, இந்த லைன்ல வந்தோடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பைத்தான் கோடை எப்படி நம்ம எழுதலாம்? இதே நம்ம C ஒரு ப்ரோக்ராமிங்ல எழுதணும் அப்படின்னா ஒரு மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணணும். has include stdio.h, int main and some other things as we are to include it. But Python this doesn't want to just nonsense. Python just print hello world, then click the enter, you can see hello world. So this is a basic syntax, simple syntax on Python. What is the advantage? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு அட்வான்டேஜஸ் மீன்ஸ் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன கிடைக்குது, நம்ம எப்படிலாம் அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படிலாம் அதை எந்தெந்த மூவ் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிகாஸ் ஆஃப் பைத்தான் இஸ் இன்டராக்டிவ் லாங்குவேஜ், இட் ஹாஸ் a number of advantages. ஸோ நான் கம்மியா தான் சொல்லியிருக்கேன், பட் இதை விட நிறைய அட்வான்டேஜஸ் விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தான்ல நமக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு C ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொரு மெமரியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த அரேல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முனக்கட்டும் நம்ம அதுல ப்ரோக்ராமிங் பண்ணா மட்டும்தான் C-ல ரன் ஆகும். பட் பைத்தான்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தேவை கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு மெமரியை ஆட்டோமேட்டிக்கா அதுவே மெமரியை மேனேஜ் பண்ணி. எக்ஸ்பென்சிட்டிவ் அண்ட் சின்டாக்ஸ் இன் இங்கிலீஷ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தானோட சின்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப சிமிலரா தான் இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளா அதை வச்சு லேர்ன் பண்ணிக்க முடியும். இட் ஈஸி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அது பைத்தான் மட்டும்தான். மினிமைஸ்டு டெவலப்மெண்ட் டைம். அதாவது ஒரு லார்ஜர் லெவல் ஸ்கேலபிள் அப்ளிகேஷனை கூட பைத்தான் யூஸ் பண்ணி நம்மளால சிம்பிளா ரீச் பண்ணிக்க முடியும். ஜாவால நான் கோட் எழுதுனேன் அப்படின்னா என்னோட டெவலப்மெண்டோட டைமிங் 3 to 4 months இருக்கு அப்படின்னா பைத்தானோட யூஸ் பண்ணி நம்மளால 2.5 monthsலயே நம்ம அதில் டெவலப்பிங்க முடிக்க முடியும். ஸோ பைத்தான் ஹேஸ் அ ஃபோக்கஸ் ஆஃப் இம்போர்ட்
focus on importing modules, a feature like that, useful scientific computing. So இந்த லைன்ல என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, பைத்தான்ல இருக்க யூஸ் பண்ற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு மாடியூல்ஸ் ஆகும், ஒரு சில பேக்கேஜஸ் ஆகும் உள்ள கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்றது மூலியமா நம்மளோட டெவலப்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியும். தென் இதோட யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, லார்ஜர் லெவல் சயின்டிபிக் கால்குலேஷனுக்காகவும் பைதான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் சம் அதர் ரோபோட்டிக் கான்செப்ட் ஆல்சோ பைதான் ஹஸ் பீன் யூஸ்டு. டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அட்வான்டேஜ் மட்டும் இருக்காது, ஸோ சில பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ரொம்ப லார்ஜர் லெவல் கிடையாது, மினிமல் லெவல் தான். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜா இருக்கு, இது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட்? Interpreter means it's a execute the line by line execution, but compiler it runs the entire program. ஒரு லோ லெவல் ஒரு ஹை லெவல்ல இருந்து ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகி ஒரு பைட் கோடா ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறமா நம்ம கம்பைலருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுல இருந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா கம்பைலர் பண்ணுது. பட் Python is different from its compiler. It's using an interpreter mode, which means it's execute the line by line execution, which is run your code very slowly. பட் இந்த ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. மற்ற கம்பைலரை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் கொஞ்சம் ஸ்லோ பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்பிரட்டர். The module that you can import are developing in the decentralized manner. This can cause of based on and upon individual assumptions. ஸோ நிறைய மாடியூல்ஸ் வந்து உள்ள இருக்கிறதுனாலையும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ப்ரீ டிஃபைண்டரா கொடுத்துருக்கிறனாலையும் ஒரு சில பைத்தான் வந்து ஒரு சில ஸ்லோ அப்படிங்கிற விஷயங்கள்னாலதான் வந்துதான் பைத்தான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. மூணாவது விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா மல்டி த்ரெடிங். ஸோ நம்ம ஒரு ஜாவாலையோ எடுக்கும்போது நம்ம த்ரெடிங்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த வகையில பைத்தான்ல நம்ம மல்டி த்ரெடிங் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மூவ் போகும்போது ஐடிஸ். ஸோ ஐடிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடி இஸ் த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஐடிஸ் நம்ம பைத்தானோட கோட்ஸை நம்ம என்னென்ன ஐடியில நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு ஓவர் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா ஒரு பைத்தானோட ஐடி டிஃபால்ட்டா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. லைக்வைஸ் பைத்தான்லயும் கொடுத்துருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீலாவும் இருக்காது. பட் அடுத்து வர்ற ஒரு சில அந்த என்வரான்மெண்ட்ஸ் எல்லாருமே யூசருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, யூசரோட இன்டராக்டிவ்காகவும் விஷுவலைசிங்க்கு நல்லாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைச்சான், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெட் பிரெயின் சொல்லிட்டு ஒரு எடிட்டர் டூல் வச்சிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு டூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைச்சான் அப்படின்னு சொல்லுவோம். VS Code editor. It's a very good for programmers, those who are working in IT field. So IT field ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு VS Codeங்கிறது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அதுல என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம ரன் பண்ணாலும் ரன் ஆகும். இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். Sublime Text Editor, it's a very popular code editor. ஒரு 2000 பிஃபோர் அந்த டைமிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Sublime Text Editor அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பூம் ஆயிட்டு வந்தது. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே எல்லா லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும், as well as Python also. Jupyter book is a very useful for data science. Jupyter bookல ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல நம்மள ரன் பண்ணி பார்க்க போறோம். அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஸோ ஸ்பைடர் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஐடி காமன்லி யூஸ்டு ஃபார் சயின்டிபிக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஒரு சயின்டிபிக்கலா நம்ம ஒரு மாடியூல்ஸ் நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மூவி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப்பிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைடர் எடிட்டர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படிச்சிட்டோம். நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் எல்லாம் தெரியும்னா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள வேற என்ன இருக்கு, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தானை வச்சு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தான் உள்ள பேசிக்ஸ்ல இருந்து பைத்தானோட இன்ட்ரோல எதுவும் சந்தேகம் இருக்கா? Anyone? உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ் லெவல்ல பைத்தான் பத்தின இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? Okay, I feel like it's not I feel like there is no doubt. I feel like that. Okay, right. Let's move to next session. And this session we are going to discuss about what that can do with Python. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? பேசிக்ஸ் நம்ம படிச்சாச்சு, நம்மளால என்ன டாஸ்க் கொடுத்தாலும் ரன் பண்ண முடியும். பட் இந்த பேசிக்ஸை வச்சுட்டு நம்மளால என்னென்ன விஷயங்களும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். வெப் அப்ளிகேஷன், ஹை லெவல் வெப் ஃப்ரேம் ஒர்க் இன் ஜாங்கோ. ஜாங்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தானோட வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் டு ஜாங்கோ,
வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்? ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஒரு மாடியூல்னு சொல்லலாம், ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு டெவலப்மெண்ட் பேக்கேஜே இருக்கிற விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே ப்ரீ டிஃபைண்டா நம்ம கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நம்ம பிக்கப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் போதும். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு சிம்பிளா ஒரு லைன்ல முடிக்கலாம். ஸோ லைக்வைஸ் in Python, in Django also as a framework which is developed by in Python, then we can use it as well work. We want to develop a high level web application, we can directly jump into a Django framework. நான் லார்ஜர் லெவல்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ண நான் நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு Django ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். தென் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், கிவேன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த கிவேன்ற இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக இப்போ அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போது 2 to 3 இயர்ஸ்ல அதுக்கும் நம்ம மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ பைத்தான் ஸ்விட்ச் ஓவர் ஆயிடும். தென் GUI டெவலப்மெண்ட். ஸோ GUI டெவலப்மெண்ட்ல பைத்தான் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா TK Inters அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம், ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால GUI டெவலப் பண்ண முடியும். பில்ட் அ ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வித் பைத்தான் பேஸ்ட் ஃபாஸ்ட் API. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹை லெவல் APIs பத்தி நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். API பத்தி பின்னாடி நம்ம படிப்போம், ஸோ அது என்னங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு வெறும் API மட்டுமே நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னா ஃபாஸ்ட் API அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி. தென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ்ல கூட இப்போ பைத்தான் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு. தென் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் பைத்தான். See, Django is also stack development. Before that, going that, what is stack development? So quite interesting. What is stack development? The front end, back end, API, and server side. These four roles are performing a single person is called a full stack developer. So in the 4 விஷயங்களையும் front end, back end, API, and server side, இந்த 4 இடத்துலையும் நின்று விளையாடுற ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாக் டெவலப்பர் தான். இவரால் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ண முடியும், ஒரு பேக் எண்ட் டெவலப் பண்ண முடியும், அந்த டெவலப் பண்ண வெப் அப்ளிகேஷனுக்கு APIs எழுத முடியும், அந்த டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ஸ்க்கு சர்வரையும் அவரால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்னால தான் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் பீயிங் ஸ்டாக் டெவலப்பர். ஒரு அட்வான்டேஜ் என்ன? ஒரு ஸ்டாக் டெவலப்பரா நான் இருக்கிறேன்னா அப்படின்னா எனக்கு என்ன அதுல ஒரு அட்வான்டேஜ்? மாஸ்டர் ஆஃப் ஆல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம டெவலப் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்லையும் நம்மளால மாஸ்டர் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லார்ஜர் லெவல்ல இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு 4+ year எக்ஸ்பீரியன்ஸ் இன் Django. தென் ஐ எம் டெவலப்பிங் நியர்லி 4 to 5 projects. So I can manage more than projects. Now I'm using இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ப்ராஜெக்ட்ஸ்ல என்னால டெவலப்பிங்ல என்னால பண்ண முடியும். ஹை சேலரி. ஸோ ஒரு Django டெவலப்பர் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஹை சேலரி லெவலுக்கு என்னால போக முடியும். பிகம் அ வெல் நாலேஜ் இன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரால ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் 2 இடத்துலயுமே ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாகவும் இருக்க முடியும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நியூ அப்கமிங் டெக்னாலஜி. ஸோ இங்க என்ன சொல்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃபியூச்சர்ல டெக்னாலஜி மாறினாலும் அந்த டெக்னாலஜிக்கு உங்களால சிம்பிளா அடாப்ட் ஆகிக்க முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் பைத்தான் இஸ் யூசிங் a Django REST framework. ஒரு Djangoவோட REST framework யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை நம்மளால கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நம்ம படிச்சிருக்கோம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது படிச்சா எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன மாதிரி எனக்கு சேலரி கிடைக்கும், என்ன மாதிரி எனக்கு ஒர்க் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ சேலரி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லெவலே நமக்கு 3 லெவல் பேர். இது கரண்ட்ல 2024 எடுத்த ஒரு ரெப்போர்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு ஃபுல் ஸ்டாக் Django டெவலப்பருக்கு நியர்லி 21 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜோட உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும் வாய்ப்புகள். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன படிக்க போறோம் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல, நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்க போறோம் தெரியும், நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். Django ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் வாட் வில் யூ லேர்ன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் பைத்தானோட பேசிக்ஸ். பைத்தானோட பேசிக்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த Django REST framework-க்கும் API-க்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும். இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி பைத்தானோட பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த டெவலப்மெண்ட் இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் JavaScript, jQuery இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்காக நம்ம படிக்கக்கூடிய ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். தென் PostgreSQL. ஸோ நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம், அதுக்கான ஒரு டேட்டா பேஸ் நமக்கு தேவைப்படும். அந்த டேட்டா பேஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த PostgreSQL. சரிங்களா? தென்
நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஃப்ரண்ட் எண்ட். இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா HTML and CSS. ஓகே, லெட்ஸ் கோ டு Django வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதை பத்தி நம்ம என்ன கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். Django வெப் ஃப்ரேம்வொர்க் பத்தி. Django is a high-level Python web framework and it's completely free and open source. It follows MVT, technical architecture pattern. So இந்த Django framework என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு high-level web framework அப்படின்னு சொல்லுவாங்க. Completely free and open source. Python is a framework. அந்த frameworkல நம்மளால பண்ண முடியாத விஷயங்கள் கிடையாது. ரொம்ப லார்ஜ் லெவல் அப்ளிகேஷனை கூட நம்மளால சிம்பிளாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் பில்ட் எடுக்க முடியும். The frameworks include strong authentication modules, management panel, database, queries, and ORM. ORM ஒண்ணு கிடையாது, அது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் ஃபார் டேட்டாபேஸ் கால். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக இந்த ORM அப்படின்ற விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். தென் APIs, நம்ம இதை பத்தி பின்னாடி பார்ப்போம். API அப்படிங்கிறது என்ன. மாடர்ன் வேர்ல்ட் யூசிங் ஃப்ரேம்வொர்க் இஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். Django வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு பேக் எண்டா மட்டும் எழுதாம அது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் ஃபுல்லா தியரிட்டிக்கலா பார்த்தோம். இதை எப்படி நம்ம ஒரு லைவ் ப்ராஜெக்ட் மூலமா நம்ம அதை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனான ஒரு வெதர் அப்ளிகேஷனை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சின்னதா ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இதோட ஃப்ரேம்வொர்க் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும்.